ரஜினி சார் மட்டும் எனக்கு அவர் ஒரு நடிகராகவே தெரியல. கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாம் தேடி போயிருக்கு. அப்போ அந்த கடைக்குள்ளே போகும்போது இந்த கடையில் வந்து பெரிய கடையில் சுற்றி எல்லா சாமியார்களுடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. சத்குரு ஃபோட்டோ, ரவிசங்கர் சாமி ஃபோட்டோ, காஞ்சி மகா பெரியவர், ஒரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், வடநாட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகள், அந்த ஃபோட்டோக்கு மத்தியில் தலைவருடைய ஃபோட்டோவும் இருக்குது. இமயமலையில், பத்ரிநாத். இவ்வளோ பெரிய ஞானிகள் வரிசையில் அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது அப்படின்னா அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் வந்து அதுக்கப்புறம் அவரை ஒவ்வொரு விஷயமா அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அவருடைய விஷயங்கள் என்னென்னு. இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், 75 வயசில் இவ்வளோ ஸ்பீடு, இவ்வளோ தேஜஸ்ஸு. மற்ற ஹீரோஸுக்கெல்லாம் அடுத்தது படம் இருக்குதா இல்லையான்னு தெரியலம்மா, அவருக்கு லைனாக படங்கள் இருக்குது. இன்றைக்கி 75 வயசில் அவ்வளோ ஸ்பீடாக உழைக்கிறாரு. ரிக்ஷாவில் நானும் ஹிந்தி தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன், சீனுன்னு சொன்ன ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு நான் வந்து பத்ரிநாத்தில் ஒரு கோயிலுக்கு போனேன். அங்கே போகும்போது சாரை பற்றி பேசிட்டே வரேன். இந்த மாதிரி ஒரு நடிகர், இப்படி நடிக்கிறார், அப்படி நடிக்கிறார். வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான் தெரியுங்களா அந்த தம்பி, வண்டியை நிறுத்திட்டாம்மா. நிறுத்திட்டு ஹிந்தியில் திட்டுறான், கீழே இறங்கியா அப்படின்றான். எனக்கு ஹிந்தி தெரியும். நான் இவங்ககிட்ட கேட்குறேன், எதுக்கு நான் திட்ட சொல்கிறேன். இல்லை, நீங்கள் வந்து சாரை பற்றி பேசிட்டு வந்ததில்ல, அவர் பெரிய நடிகர், சினிமாலெலாம் நடிச்சிட்ருக்காரு, அவர் ஃபோட்டோ ஏங்க இருக்குது அப்படின்லாம் கேட்டு வரல, அதுதான் அவர் கோவம் வந்துடுச்சு அப்படின்னு. ஏங்க நான் ஒன்றும் திட்டலையே, இருக்கிறத தானே சொல்கிறேன், எனக்கு அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் கேட்டேங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் ஹிந்தியில் என்ன சொல்றான், நாகரி மகசாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய படம் வரும். அவருடைய மறுபிறப்பு தான் தலைவர் அப்படின்றது என் மைண்டுக்கு படுது. அவர் யார் அப்படிங்கிறது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கே தெரிய போது. எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் பூரணமாக நிறைவாகும் போது அவருக்கான ஒரு ஆசிரமம் திருவண்ணாமலையில் உருவாகும். இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், கிருஷ்ண பரமாத்மா எப்படி வாழ்ந்தார்? மனுஷனாக தானே வாழ்ந்தார். அவர் எப்படி இப்போ எல்லாம் நான் அங்கேயும் போனேன், மதுராவுக்கும் போனேன், எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்தபோது தான் நான் உணர்ந்தது, தலைவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு மகான், ஞானி, கடவுள், சித்தர். இப்போ ரஜினி சார், கமல் சார் எல்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்கல்ல சார்? இல்லை சார், ரஜினி சார் நான் மீட் பண்ணது என்னென்னா, கமல் சார்லாம் வருவாங்க, ரஜினி சார் மட்டும் எனக்கு அவர் ஒரு நடிகராகவே தெரியல. ஏன்னா இது என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய உள் உணர்வு. நான் அவரை வந்து ஃபிலிம் சேம்பரில் படித்தார் சார். சஃபேர் தேட்டர் பக்கத்தில் இருந்தது ஃபிலிம் சேம்பரில், அங்கே தான் சார் படித்தார். ஸோ அப்போ வந்து இந்த அந்த டிரைவ்-இன் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் எல்லோரும் வருவாங்க. இப்போ தலைவர் நான் ஆக்சுவலி அவர் வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு மட்டும்தான் கூப்பிடுவேன். சாரோட பேர் கூட எனக்கு சொல்கிறதுக்கு வராது, பயம். எனக்கு பயம் மீன்ஸ்னால் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். ஏன்னா அவர் வந்து நடிகராக தெரியுது, ஆனால் அவர் உண்மையிலேயே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சுருக்கமாக சொல்லணுன்னா அவர் வந்து மனித ரூபம் எடுத்து வாழ்கின்ற ஒரு கடவுள். அவர் ஒரு சித்தர். அவர் ஞானின்னு கூட சொல்லலாம். இன்னும் என்ன பேர் இருக்குதோ அதெல்லாம் கூட சொல்லலாம். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்து சொல்கிறேன். ஜாலியாக தான் இருப்பார், எல்லாரோட பேசுவார், ஜாலியாக இருப்பார். நான் அங்கே பார்த்துருக்கேன். ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க 3-4 பேர் எனக்கு பழக்கம். விட்டல் அண்ணா இப்போவும் ரஜினி சார் தலைவருக்கு ஃப்ரெண்டு தான். அது மாதிரி ராஜ்மதன், அவர் காலமாயிட்டார், சதீஷ், இவங்க எல்லாருமே எனக்கு நல்ல. அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அவருக்கு நேருக்கு நேராக மீட் பண்ணுறது எங்கன்னா வள்ளி படத்தில் தான். அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் வள்ளி படம். அதில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நான் அங்கே போனேன், பிரசாத் 70 மேம். அப்போது சார் அங்கே இருந்தார். அங்கே போன உடனே உள்ளே போனோடனே வணக்கம் சார் அப்படின்னா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை இப்படி பிடிச்சி என்னை கூப்பிட்டு போனார். பார்த்தீங்களா, ஏதோ செம்ம வைப்ரேஷனு. ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு மாதிரி வைப்ரேஷன், கையெல்லாம் அப்படி நடுங்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன். ஏன்னா அது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் எனக்கு அதுக்கப்புறம் அவரை பார்க்குறேன், எனக்கு மைண்டில் அது இல்லை, கண்ணெல்லாம் வேறு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம தேஜஸாக இருக்கார். அந்த கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்கிட்ட. இது எப்படி பேசணும், இது என்ன மாதிரி பேசணும், வாய்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போகக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்.
நான் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன்னா எனக்கு அது மாதிரி கிருன்னு சுற்றுது. அவரை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ பேசினேன் வந்துட்டேன், ஆனால் என் வாய்ஸ் ஓகே ஆகலை. இந்த மாதிரி டென்ஷனில் இருந்தால் எங்கே அது ஓகே ஆகும்? அதனால் வந்துட்டேன். அப்புறம் வேறு யாரோட வாய்ஸ் ஓகே ஆச்சு. ஏன் இவர் வேறு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நான் நடிகர் சங்கத்தில் பார்த்துருக்கேன். இந்த இலங்கை தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தபோது அவங்க தலைவர் வந்தார். அவர் வந்து அவர் பார்த்தாருன்னா அவர் உட்காந்துட்டு இருக்கிற தோரணை அவர் பார்க்குறது, அந்த அந்த கண் அந்த முக அமைப்பே வேறு மாதிரி இருக்குது. அது மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அதுதான். ஒரு சின்ன இன்சிடெண்ட் எடுத்துங்க. இப்போ நான் உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். நான் தான் தலைவர், நீங்கள் ராஜேந்திரன். நீங்கள் வரீங்க வீட்டுக்கு. நான் இது வேற ஒருத்தருக்கு நடந்த சம்பவம், நான் இப்படி உதாரணமாக காட்டுறேன். வந்து உட்காருங்க, வாங்க வாங்க வாங்கன்னு நான் தலைவர் கூப்பிட்றாரு. வரவங்க உட்காடுறாங்க, 2 பேரும் பேசுகிறீங்க. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். காஃபி டீ. நான் அப்போ கூட போயிருக்கேன். நான் காஃபி டீ, டீ ஓகே. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சோஃபா, அங்கே ஒரு சோஃபா, பக்கத்தில் அவருடைய ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி அங்கே ஒரு சோஃபா, பக்கத்தில் ஃபோட்டோ, இப்படி தான் இருக்குது. அவர் தலைவர் உட்காந்துருக்காரு. மேலே வந்து அம்னு போட்டிருக்கு. அதில் வந்து ஓ அந்த சவுண்டு மட்டும் போயிட்டே இருக்குது. நீங்கள் தானே என்னை பார்க்க வந்தீங்க, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நான் தலைவர், நானும் அமைதியாக உட்காந்துருக்கேன். இப்படி எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? சும்மா சொல்லுங்களேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவரும் ஏன் வந்தீங்கன்னு கேட்கல, அவரும் நான் எதுக்காக வந்தேன்னு சொல்லலை. எனக்கு இது என்னன்னு புரியல. அதாவது பின்னாடி ரொம்ப காலகட்டத்தில் நான் விசாரித்த போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறதே தப்புன்னு நினைக்கிறவர் தலைவர். அது செய்ய மாட்டாரா அவர். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, தலைவரை நான் எதுக்காக வந்திருக்கேன்னா இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். இவர் பாட்டை உட்காந்துருக்கா, அவரும் உட்காந்துருக்காங்க. அவருக்கு சொல்லலை, இவரும் கேட்கல. அந்த ஓம் சவுண்டு மட்டும் போயிட்டே இருக்குது. உட்காந்து பேசினார். அவரும் பொறுத்து பார்த்தாரு. சரிங்க தலைவர், நான் கிளம்புறீங்களா? ஓகே ஓகே, பாய் பாய் பாய், சரி போ அப்படி ஒரு டப்புக்குன்னு உள்ளே போயிட்டார். இவர் வெளில போயிட்டார். அப்புறம் நான் அவருக்கு மீட் பண்ணி கேட்டேன், நீங்கள் தானே பார்க்குறதுக்கு போகிறேன்னு, நீங்கள் போய் அவர்கிட்ட என்ன வேணும்னு ஏதோ உதவி கேட்டு தான் போயிருக்கீங்க, என்னன்னு சொல்ல வேண்டியது தானே? இல்லை நான் எப்படிடா போய் கேட்குறது? ஏங்க நீங்கள் கேட்குறதுக்கு தானேங்க போனீங்க, அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்போ அவர் கேட்கலாம்ல, எதுக்காக வந்தீங்க? அவர் எப்படிங்க கேட்பார்? அந்த மாதிரி கேட்குறதே தப்புன்னு நினைக்கிறவருன்றாங்க வெளியில். அவர் அந்த மாதிரி கேட்க மாட்டார். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது கேட்பார். அவர் வந்து கேட்டோன்னா இப்படி இல்லை. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெக்யூலியராக தெரிஞ்சுது. இது வந்து இவர் வந்து வேறு மாதிரி, இவர் சாதாரண ஒரு மனுஷரே கிடையாது. அப்படி 2வது எனக்கு ஒரு தேடல் இருந்தது ஆன்மீகத்தில். நான் நிறைய சித்தர்களை தேடி போயிருக்கேன். ஒரு காலத்தில் திருவண்ணாமலையிலேயே படுத்து கிடந்தேன், அங்கேயே தான் இருப்பேன். அப்போ வந்து யோகி ராம் சூரத்குமார்னு சொல்லி விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க, தெய்வம் ஆயிட்டார். அவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு எதிர்க்க ஒரு மாடம் இருக்கும். அங்கே அவருடைய அசிஸ்டண்ட்டு கணேசன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மூட்டையில் படுத்திருப்பார், நான் ஒரு மூட்டையில் படுத்திருப்பேன். எனக்கு அவரை பார்க்கணும். அவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் பாலகுமாரன் சார். அவர் தான் யோகி ராம் சூரத்குமார் ஐயா கிட்ட நான் அறிமுகப்படுத்தி வச்சது. ஸோ நான் அங்கேயே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவார், அந்த கதவை திறந்துட்டு வெளில வருவார். யார்? யோகி ராம் சூரத்குமார் சாமி. வந்து அந்த திருவண்ணாமலை கோபுரத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவர் சிரிப்பார். சிரிச்சுட்டு ராஜேந்திரன் கம்மியார் அப்படின்வார். அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவார். நான் போன உடனே அந்த கையில் விசிறி, அந்த குச்சி, அந்த சிரட்டை, தேங்காய் ஓடு, அதை வச்சுட்டு முதுகில் வந்து 3 தட்டு டப் டப் டப்னு அடிப்பேன். எ காட் யுவர் ஹோம் அப்படின்னாரு. நான் நேரம் கிளம்பி சென்னைக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி சித்தர்களை தேடி 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 நான் போயிட்டுருந்தேன். அந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தவ எது வரைக்கும் போயிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? கைலாஷ் வரைக்கும் போயிட்டேன். நான் இமயமலைக்கெல்லாம் போனேன். நான் இந்த தேடலில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே இந்த ருத்ராட்சம்லாம் விற்கிற கடைங்க இருக்குது. ஸ்படிகமணி மாலை, சாலக்கிராமம், இதெல்லாம் விற்கிற கடைங்க இருக்குது. பெரிய கடைங்க இருக்குது. பத்ரிநாத்தில், கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாம் தேடி போயிருக்கு.
அப்போ அந்த கடைக்குள்ளே போகும்போது இந்த கடையில் வந்து பெரிய கடையில் சுற்றி எல்லா சாமியார்களுடைய ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. சத்குரு ஃபோட்டோ, ரவிசங்கர் சாமி ஃபோட்டோ, காஞ்சி மகா பெரியவர், ஒரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், வடநாட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாருடைய ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு மத்தியில் தலைவருடைய ஃபோட்டோவும் இருக்குது. இமயமலையில் பத்ரிநாத்தில் மகாவதார் பாபாஜியோட குகைக்கு போனார் இல்லைங்களா, அவர் போய் கொஞ்ச நாள் முதல்ல அவர் போன போது அங்கே கொஞ்ச நாள் ஒரு எத்தனையோ மணி நேரம் சரியாக தெரியல எனக்கு, அவர் அங்கே வந்து தபஸ் பண்ணியிருக்காரு, தவம் பண்ணியிருக்காரு. அது ஒரு மாதிரி இருக்கும், போட்டு உட்காந்துட்டு அப்படி இருப்பார். அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. எனக்கு என்னடா இது அப்படின்ட்டு, நான் வந்து தலையாட்டி சித்தர் கூட பழகியிருக்கேன், மூக்குச்செலி சித்தரோட பழகியிருக்கேன் காஞ்சிபுரத்தில். இங்கே வந்து திருவண்ணாமலையை சுற்றி போகும்போதும் நிறைய சித்தர்களோட பழகியிருக்கேன், கிரிவலம் போகும்போது. இப்போவாது தலைவர் அங்கே லைட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. அப்போல்லாம் வெறும் காடு, நான் போன காலத்துல எல்லாம் அங்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே சித்தர்களுடைய நடமாட்டமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு உருவம் இல்லாமல் அருவமாக பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு ரோஜாப்பூ ஸ்மெல்லு கிராஸ் ஆகும், அப்போ யாரோ சித்தர் போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள். ஸோ இது இவ்வளோ பெரிய ஃபோட்டோ இங்கே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தேடல் இருந்ததுனால ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷா, அந்த வந்து இந்த கயிறு போட்டு இப்படி இழுப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிக்ஷா. அந்த ரிக்ஷாவில் நானும் ஹிந்தி அங்கே நிறைய தெரிஞ்சு பேசணும்னு சொல்லிட்டு ஹிந்தி தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சீனுன்னு சொன்ன ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு நான் வந்து பத்ரிநாத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறேன். அங்கே போகும்போது சாரை பற்றி பேசிட்டே வரேன். இந்த மாதிரி ஒரு நடிகர் இப்படி நடிக்கிறார் அப்படின்னு நடிக்கிறார். இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான் தெரியுங்களா அந்த தம்பி, வண்டியை நிறுத்திட்டாம்மா. நிறுத்திட்டு ஹிந்தியில் திட்டுறான், கீழே இறங்கியா அப்படின்றான். நான் எனக்கு ஹிந்தி தெரியும், நான் இவங்ககிட்ட கேட்குறேன் எதுக்கு நம்ம திட்ட சொல்லணும். இல்லை நீ வந்து சாரை பற்றி பேசிட்டு வந்தல, அவர் பெரிய நடிகர், சினிமாலெலாம் நடிச்சிட்ருக்காரு, அவர் ஃபோட்டோ ஏன் இங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டு வரல, அதுதான் அவர் கோவம் வந்துடுச்சு அப்படின்னு. ஏங்க நான் ஒன்றும் திட்டலையே, இருக்கிறத தானே சொல்கிறேன், எனக்கு அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் கேட்டேங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் ஹிந்தியில் என்ன சொல்கிறான், நீ நடிகர், சினிமாவில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் ஊரோட வச்சுக்கோ, இங்கே நீ அவரை பற்றி பேசணுன்னா போல் குருஜி அப்படிங்கிறான், குருஜின்னு சொல்லு அவரை அப்படிங்கிறான். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதே மாதிரி நான் குருஜின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு கடையில் இல்லைம்மா, நான் அங்கேருந்து 2-3 கடைகளில் அவருடைய ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அவ்வளோ சாதாரணமாக அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இவ்வளோ பெரிய ஞானிகள் வரிசையில் அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது அப்படின்னா அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் வந்து அதுக்கப்புறம் அவரை ஒவ்வொரு விஷயமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன், அவருடைய விஷயங்கள் என்னென்னு. இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், 75 வயசில் இவ்வளவு ஸ்பீடு, இவ்வளோ தேஜஸ்ஸு. மற்ற ஹீரோஸுக்கெல்லாம் அடுத்தது படம் இருக்குதா இல்லையான்னு தெரியலம்மா, அவருக்கு லைனாக படங்கள் இருக்குது. இன்றைக்கி 75 வயசில் அவ்வளோ ஸ்பீடாக உழைக்கிறாரு. ஸோ என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே சார் வந்து ஒரு தடவை பேசும்போது சொன்னார், யோகிராம் சூரத்குமார் சுவாமிகள் சொல்லித்தான் தலைவர் வந்து கிரிவலம் பாதை ஃபுல்லாக லைட்டு போட்டு கொடுத்தாரு. அவர் வந்து அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் யோகிராம் சூரத்குமார் சாமி சொன்னது தலைவருக்கு எப்படி தெரியும்? அவர் கலெக்டரை கூப்பிட்டு நான் ஒரு லைட்டு தான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு என்னமோ தோணுது அந்த கிரிவல பாதை முழுக்க நான் லைட்டு போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஞானிகள் இது உங்களுடைய ஒரு தொடர்பு இல்லாமல் அது வராது. ரெண்டாவது, நீங்கள் சிம்பிளாகவே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவருடைய ஃபோட்டோ. பாஷா படம் வந்தது இல்லைங்களா, அதில் வந்து அந்த கண்ணு க்ளோஸ் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அந்த கண்ணை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து உத்து பாருங்களேன், உங்களால் பார்க்க முடியாது. படத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். அப்போ நேரில் நான் அவர் என் கையை நான் யாருன்னு இன்னி வரைக்கும் அவருக்கு தெரியாது. இப்போ ராஜேந்திரன் சொன்னால் தலைவருக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அவரை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராம்லேயே நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு உள்ளுணர்வில் தோன்றுவது சொல்கிறேன், எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் பூரணமாக நிறைவாகும்போது அவருக்குன்னு ஒரு ஆசிரமம் திருவண்ணாமலையில் உருவாகும். எப்படி வந்து சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி ஆசிரமம், மற்ற ஆசிரமங்கள்லாம் அங்கே இருக்குதோ, அதே மாதிரி தலைவருக்கு அங்கே ஒரு ஆசிரமம் உருவாகும். எதிர்காலத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு வருகை தரக்கூடிய ஒரு நாட்கள் கூடிய விரைவில் வரும் அவருடைய காலத்துக்கு பிறகு.
நடிகராக வாழ்ந்துட்டு என் பார்வைக்கு நான் வந்து பரமஹம்ச யோகானந்தருடைய புக்கு படிச்சுட்ருக்கேம்மா. அதில் வந்து லாஹரி மகசாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய படம் வரும். அவருடைய மறுபிறப்பு தான் தலைவர் அப்படின்றது என் மைண்டுக்கு படுது. எனக்கு உள்ளூர தெரியுது. அவர் யார் அப்படிங்கிறது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. இன்றைக்கி எப்படி சினிமா உலகத்தில் அவ்வளோ பெரிய கலைஞர்கள் இருந்தாலும் அவரை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி இவர் நடிகராக வாழ்ந்து இறைவனாக மாறிப்போன ஒரு மனிதர் அப்படிங்கிறத வந்து காலம் உணர்த்தும். அவர் சாதாரண மனிதரே கிடையாது. அவர் மகா சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். நீங்கள் நினச்சி பாருங்கள், அவருடைய அபூர்வ ராகங்கள்லேருந்து அவர் அறிமுகமானதுன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி அவர் இருக்கிற உயரம் எங்கே? இதெல்லாம் யாரை பார்த்தாலும் கையெடுத்து அவரை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாங்க. இது எனக்கு உள்ளூர நிறைய ஒன்று. ஏன்னா நான் சித்தர்களை நாடி போய் அவங்களோட இருந்திருக்கேன். தலையாட்டி சித்தர் இருந்திருக்கேன். காஞ்சிபுரத்துலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என் ஒய்ஃப் வந்து தாயே நீயே துணைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஷூட்டிங்க்கு நான் காஞ்சிபுரத்துக்கு போனேன். அங்கே போகும்போது அவங்க ஷூட்டிங் போயிட்டாங்க. நான் ரூம்லேயே எவ்வளோ நான் அடைஞ்சு கிடக்கிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு மூக்குசளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னாங்க. ரொம்ப அழுக்காக இருப்பார். நான் அங்கே போய் நிற்கிறேன். அங்கே போய் நின்ன உடனே எல்லோரும் இப்படி பார்த்தாரு. என்னை பார்த்தோன்னே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார வச்சுன்னு அந்த கோவிலை சுற்றி வந்து இறக்கி விட்டு அப்பா அப்படின்ட்டார். அவர் ஏன் என்னை கூப்பிட்டாரு, ஏன் என்னை உட்கார வச்சு போன்னு சொன்னார், எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி தான் தலையாட்டி சித்தர். அவர் திருச்சி ஸ்ரீபெரும்பலூரில் ஏதோ மலையில் இருந்தார். பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் இதுதான் நான் சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 விஷயம். ஒன்று வந்து தலைவர் வந்து நடிகர்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு. தலைவர் கடவுள், அவர் சித்தர், அவர் ஒரு ஞானி. அவர் கூட அவர் வாழ்கிற இந்த காலத்தில் நானும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி பொள்ளாச்சியில் கோடிசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சமாதி ஆகிட்டார், மறந்துட்டார். அப்போது அவருடைய இறுதி நாளில் எல்லாருமே இளையராஜா சார்லேருந்து எல்லோரும் அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிருந்தபோது எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்தது. அப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். அதனால் போக முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் நான் அனுப்பி வச்சேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கே போய் பார்த்தாரு. பார்த்தோன்னே அங்கேயும் ஏகப்பட்ட பேர். அவர் என்ன பண்ணார், அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்கே வான்னு கை காமிச்சிருக்காரு. அவர் எப்போவுமே இந்த ராஜ பாட்டுங்கள்லாம் போடுவாங்கள்ல, ஜிகி 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 ஜிகின்னு ஒரு இது ஷால்வை அந்த மாதிரி போட்டிருந்துருக்காரு அந்த கோடிசாமி. அவர் தலையில் வச்சுருக்க கிரீட், அந்த அட்டை நாடகங்கள்லாம் போடுவாங்கள்ல அட்டை, அந்த மாதிரி ஒரு இது. அதை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்து, இது ஒருத்தன் வந்து வாங்கிக்குவான் போ அப்படின்ட்டார். அவனுக்கு இது என்னன்னு புரியல. அவனும் வந்துட்டான். வாங்கிட்டு அவன் கடையில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் போய் அதை பார்த்த உடனே இது எதுக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறது கேட்டேன். இல்லை இந்த மாதிரி கோடிசாமி இப்படி தான் கொடுத்தாரு, இது எனக்கு சேர வேண்டியதுதான் கொடுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு பீடம் ஒன்று பண்ணி அதில் அந்த கிரீடத்தை வச்சு சாமி ஃபோட்டோ வச்சு அவருடைய சால்வெல்லாம் வச்சு ஒரு கண்ணாடி பேழை ஒன்று பண்ணி ஒரு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இதிலெல்லாம் ஒரு பற்றுதல் வரல. கோவிலுக்கு போனால் எனக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியாது. நம்புவீங்களா நீங்கள்? போய் அப்படியே சும்மா சாமி முன்னாடி அப்படி நின்றுட்டுருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது வேணும் இது வேணும் அதை கொடு இது கொடுன்னா சாமிகிட்ட கேட்டதே கிடையாது. போய் நிற்பேன், பார்ப்பேன். எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி நான் தேடல் தேடி போகும்போது இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்குள்ளார நம்ம லாக் ஆகிட்டோம்னா உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுமேன்ட்டு இதெல்லாம் தாண்டி வெளியில் போகணுன்னு எனக்குள்ளார ஒன்று தோணுச்சு. அப்போ இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும். அப்போது நான் பழனிக்கு பாத யாத்திரையாக போனது, சபரிமலைக்கு போனது, இந்த மாதிரி சாமி கும்பிட்டது, இது எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்ட்டு யார் யார் என்னென்ன சாமி கும்பிட்றாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்கவுங்ககிட்ட கொடுத்துட்டு இதை மட்டும் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. கவிஞர் பிறைசூடன் படத்தில் நடிச்சிருக்காருமா, பெரிய பாடலாசிரியர். அவர் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர். நான் போய் அவரை பார்த்தேன், இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். இது ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் இறக்கும்போது இதை கொடுத்து அமிச்சார். இது இப்போ வந்திருக்குது, நீங்கள் இதை வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் கடைசி வரைக்கும், விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஐயோ பெரிய பாக்கியம்பா எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் என்னுடைய தேடல்லாம் ஆரம்பித்து இந்த மாதிரி தேடி இமயமலைக்கு போய் ஆதிசங்கரர் மறைஞ்சு போன இடம், மகாபாரதம் எழுதின இடம், மானாகோன் இடம், இந்த மாதிரிலாம் தேடி 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 அலைஞ்ச போது கடைசியாக கைலாஷில் போய் உட்காந்தேன். உட்காந்த உடனே ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடி அந்த மலை அடிவாரத்தில் உட்காந்தேன். எனக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இறங்குச்சு. அந்த இறங்கினதுக்கு அப்புறம் தான் நான் சைலண்ட் ஆகிட்டேன். யாருக்கிட்டையுமே நான் சாமியை பற்றியோ இதை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. தெரிஞ்சு போச்சு லைஃப்னா என்னன்ட்டு எனக்கு. அது வந்துட்டேன். அந்த மாதிரி அனுபவம் எனக்கு வந்ததுனால தான் இவர் யாருன்றதை என்னால் இப்போ அவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியுது. சரி, இவர்கிட்ட கொண்டு போய் நான் இதை கொடுத்துட்டேன். ஆனால் இது அவர் வச்சிருக்காரா இல்லையான்றது தெரியல. அப்போது அவர் காலமாயிட்டார், பிரேசுடன் சார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2வது தெருவில் தான் அவர் வீடு. சரி, நம்ம கொடுத்தது அவர் பத்திரமா வச்சுருக்காரான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருடைய இறப்புக்கு நான் அங்கே போயிட்டு அந்த பூஜை ரூமில் பார்த்தேன். நான் கொடுத்தது அப்படியே வச்சுருக்காரு. வச்சு விளக்கேற்றி அவங்க வீட்டில் அம்மா சாரோட ஒய்ஃபு அவங்க விளக்கேற்றி பூஜை பண்ணி இன்னும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன், தலைவர் யாருன்றது எதிர்காலம் கூடிய சீக்கிரம் உணரப்போகுது. அவர் வணங்குதலுக்குரிய ஒரு பெரிய மகானாக வரப்போகிறாரு அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் இந்த வாவ் தமிழா இந்த நிகழ்ச்சியில் தான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும், ஷாக்காக தான் இருக்கும். டெஃபினட்டாமா அவர் சாதாரண மனிதர். இத்தனைக்கும் நான் அவரை வந்து பெருசாக தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒரே ஒரு தடவை அவர் அந்த வள்ளி படத்துக்காக என் கையை தொட்டார், அவ்வளோதான். வேறு எதுக்குமே தெரியும். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கூட போய் அவங்க சாருக்கு இன்விடேஷன் வச்சாங்க. அப்போ அவர் ஊரில் இருக்க மாட்டோமா, நான் வீட்டில் அம்மாக்கிட்ட லதா அம்மாக்கிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன்னா அம்மா வந்து எங்களுக்கு ஒரு வெள்ளி குங்கும சிமிழ் கொடுத்தாங்க. அது இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது. அவ்வளோதான் நான் அவரை பார்த்துருக்கிறதெல்லாம். எனக்கு அவரோட பழக்கமும் கிடையாது. ஆனால் நான் அவருடைய மிகப்பெரிய பக்தன். சினிமா உலகத்தில் ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறாருன்றது எதிர்காலம் ஆச்சரியப்பட போகுது. இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், கிருஷ்ண பரமாத்மா எப்படி வாழ்ந்தார்? மனுஷனாக தானே வாழ்ந்தார். அவர் எப்படி இப்போ எல்லாம் நான் அங்கேயும் போனேன், மதுராவுக்கும் போனேன், எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்தபோது தான் நான் உணர்ந்தது, தலைவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு மகான், ஞானி, கடவுள், சித்தர்.